என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அம்மனுக்கு கூழ் ஊற்ற போகிறோம் சண்டே. ஸோ அதுக்காக கூழுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், கூழ் காய்ச்சிரும். ஸோ கூழ் காய்ச்சறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பூஜை பண்ணுவோம். பூஜை பண்ணிவிட்டு தான் கூழ் காய்ச்ச ஆரம்பிப்போம். ஸோ அந்த பூஜை தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ வெறும்னா தண்ணி மட்டும் வச்சுருக்கோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கூழ் காய்ச்சிரோன்றதை உங்களுக்கு காட்டுறோம். நீங்களும் இந்த மாதிரி அம்மனுக்கு கூழ் காய்ச்சி ஊற்றுங்க, அது ரொம்ப நல்லது ஆடி மாதமானா. அப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரைடே வந்து நீங்கள் முந்தின நாள் அன்னைக்கு வந்து கூழுக்கு கேழ்வரகு மாவு மிஷினில் அரைச்சிட்டு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி அந்த மாவை நீங்கள் கரைச்சி வேப்பலை போட்டு அம்மன் முன்னாடி வச்சிடணும். அதை தான் இன்றைக்கி இந்த கூழில் நம்ம ஊற்றுவோம். ஏன்னா அந்த மாவு கொஞ்சம் புளிக்கணும், அப்போ தான் கூழ் நல்லா பதமாக வரும். ஸோ இப்போ காய்ச்ச உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு கூழ் ஊற்றுறதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கூழ் காய்ச்சறதை நம்ம பார்ப்போம் வாங்க. இதுதான் வந்து நாங்கள் ஃப்ரைடே கரைச்சி வச்ச அந்த கேழ்வரகு. ஃப்ரைடே நீங்கள் வந்து அந்த கேழ்வரகை வந்து கரைச்சி வச்சிடணும் சாமி முன்னாடி தண்ணி ஊற்றி. அதை பாருங்கள் எப்படி நுரைச்சி புளிச்சு வந்திருக்குன்னு. இதை தான் வந்து நம்ம கூழில் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கரைச்சி சாமி முன்னாடி வச்சு கற்பூரம் காட்டிடணும். இது வந்து பெரிய பாளையத்து அம்மனுக்கு நம்ம ஊற்றுற கூழ். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பச்சரிசி ஊற வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் நொய் இருந்தாலும் நொய் ஊற வைக்கலாம். நாங்கள் பச்சரிசியை ஊற வச்சோம். இந்த பச்சரிசி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். சாரி, நான் வந்து கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதுக்குள்ளே எங்கள் அம்மா அந்த பச்சரிசி ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பச்சரிசி போட்டிருக்கோம், அது கொதி வருது. இருங்க, அந்த துடுப்பில் எடுத்து காட்டுவாங்க, அம்மா எடுத்து காட்டுமா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுது அரிசி வருது. வெறுமனே அரிசி மட்டும்தான் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து இந்த மாதிரி துடுப்பு நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ தான் அரிசி போட்டாங்க, அதனால தான் எடுக்க முடியல. அது கொஞ்சம் சாதம் ஆனால் தானே நம்மளால் எடுக்க முடியும். ஒரு கலரும் போது தெரியுதா அரிசி எதுனா கொதி வர்றது தெரியுதா அரிசி. ஸோ வெறும் அரிசி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். தெரியுதா உங்களுக்கு அரிசி தெரியுதா கொதி வருது. இப்போதைக்கு அரிசி போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன்ல, நம்ம 2 நாள் முன்னாடி கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கேழ்வரகு, அதை தான் அம்மா ஊற்றுறாங்க. 2 நாள்னால் நேற்று. ஸோ நேற்று ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள், அதை தான் சொல்கிறேன். ஸோ நேற்று வச்சுருந்த கேழ்வரகை அம்மா ஊற்றி ஸ்லோவாக, ஸ்டவ் எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்காங்க பாருங்கள், சிம்மில் வச்சு கிண்டுறாங்க, இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி அந்த துடுப்பு வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது அடி பிடிச்சிரும். அரிசி வேகணும், வெந்ததுக்கப்புறம் தான் இதை நீங்கள் பண்ணணும். அரிசியாக இருந்தாலும் நொய்யாக இருந்தாலும் அது வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கேழ்வரகை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை ஊற்றி கிண்டும் போது அந்த கூழோடைய ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ கூழ் ஸ்மெல் வரும், அதோட பதமும் இப்போ அம்மா வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. நம்ம கூழ் எப்படி ரெடி ஆகுதுன்னு பாருங்கள். கூழோட ஸ்மெல்லு வருது. அது கட்டி கட்டியாக ஆகாமல் அடி பிடிக்காமல் அந்த பக்குவத்துக்கு அதை கிண்டணும். ஸ்லோவாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல். கரண்டிலலாம் கிண்டுனா அது செட் ஆகாது. நம்ம கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி காய்ச்சணுன்னா கரண்டியில் கிண்டலாம். நம்ம வீட்டுக்குள்ளேயே கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி கிண்டுறதுனால இந்த மாதிரி ஒரு பெரிய அடுப்பு எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பித்தளை பானை வச்சு துடுப்பு வச்சு கிண்டுறோம். அது கட்டி கட்டியாக ஆகாமல் அடி பிடிக்காமல் கிண்டணும். ஸோ ஃபைனல் அவுட்புட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்ம கூழ் காசி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அவுட்புட்டு. ஸோ இவ்வளோ தாங்க, கூழ் காசிட்டோம், கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ கூழ் இறக்கும் போது திரும்பி இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு தான் கூழை இறக்கணும்.
இதுதான் ப்ரொசீஜர். ஸோ என்ன ப்ரொசீஜர்னு உங்களுக்கு ப்ரொசீஜரோடு காட்டியிருக்கேன். வாங்க மக்களே, எல்லோரும் சேர்ந்து நாளைக்கு நல்லபடியாக பெரியபாளையத்தம்மனுக்கு கூழை ஊற்றுவோம். ஆத்தா நம்ம வீட்டுக்கு வந்து நல்லபடியாக கூழ் குடிக்கட்டும். காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்குது. ஆத்தா நம்ம வீட்டுக்கு வந்து நல்லபடியாக கூழ் குடிச்சிட்டு நம்ம மக்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு ஆசீர்வதிச்சுட்டு போட்டோம். நம்ம எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக சகல செல்வத்தோடையும் சகல செல்வாக்கோடையும் நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா படித்து நல்லா வேலை வெட்டிக்கு போய் நல்லபடியாக வாழணும்னு ஆத்தா நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் வாங்க ஆத்தாவுடைய கூழை குடிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், share and like my video. Thank you.